பெரியாரும் அம்பேத்கரும் சமத்துவம் என்ற ஒரே இலக்கை நோக்கி பயணித்தவர்கள் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் பேரவையின் சார்பில் இந்திய குடியரசும் டாக்டர் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், அம்பேத்கருக்கு தேசப்பற்று இல்லை என்றும் அவர் தேசிய போராட்டங்களில் பங்கேற்கவில்லை என்றும் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்க்கவில்லை, காந்தியடிகளைப் போல போராட்டக் களத்தில் கலந்து கொண்டு சிறை செல்லவில்லை என்றும் முன்பெல்லாம் கருத்து இருந்து வந்ததாக குறிப்பிட்டார். 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு அம்பேத்கர் மீதான பார்வை மாறியிருக்கிறது என்றும் அவர் எந்த அளவிற்கு புரட்சிகரமானவர், தொலைநோக்கு பார்வை உள்ளவர், ஆழமான அறிவாற்றலை கொண்டவர் போன்றவை அனைத்து தரப்பினராலும் உள்வாங்கப்பட்டிருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரே திசையில் சிந்தித்தவர்கள், ஒரே களத்தில் செயல்பட்டவர்கள், சமத்துவம் என்ற ஒரே இலக்கை நோக்கி பயணித்தவர்கள் என்றார். பெரியாரையே கொச்சைப்படுத்துகிறார்கள், பெரியாரை விமர்சிக்கிறார்கள். பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரே திசைவெளியில் சிந்தித்தவர்கள், ஒரே களத்தில் செயல்பட்டவர்கள், ஒரே இலக்கை நோக்கி பயணித்தவர்கள். அந்த ஒற்றை இலக்கு சமத்துவம் என்பது. பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு கோட்பாடுகளையும் தகர்க்கிறார்கள் என்று பொருள். புரட்சியாளர் அம்பேத்கரையும் விமர்சிக்கிறார்கள் என்று பொருள். மாமேதை மார்க்ஸையும் அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள் என்று பொருள்.